தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை காண செய்த கர்த்தரை ஒரு விசை கூட நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய தயவினாலும் மாறாத தம்முடைய இரக்கத்தினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதுவரை நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் 25 நாட்கள் அருமையாய் நம்மை காத்து 26வது நாளை காண செய்தாரே, அந்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கலாமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Proverbs chapter 12 verse 21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதாம். வேதத்திலே சீர்கேடு, மதிகேடு, வெட்கக்கேடு, நியாயக்கேடு, இப்படியெல்லாம் சில கேடான அனுபவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சீர்கேடு வரக்கூடாது, நியாயக்கேடு வரக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மதிகேடு நமக்கு வரக்கூடாது, வெட்கக்கேடு நம்மை தொடக்கூடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, யாருக்கு கேடு வரும் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேடு சீர்கேடு வராதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் தியானித்தோம். இன்றைக்கு தனக்கே கேடு உண்டாக்கி கொண்ட, போன வாரம் யாருக்கெல்லாம் கேடு வரும் என்று தியானித்தோம். இந்த வாரம் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்ட ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலிருந்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, ஒரு கூட்ட ஜனங்கள் தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்களாம். அதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்விதத்தினாலாகிலும் வாக்கு தத்தத்துக்கு அந்நியராய் தூரம் போகிறவர்களாய் நீங்கள் மாறிவிடக்கூடாது. நீதிமான்களுக்கோ ஒரு கேடும் வராது. அந்த பட்டியலிலே, நீதிமான்களுடைய வரிசையிலே நீங்களும் நானும் காணப்படுவது மிகவும் நல்லது. நீதிமான்களாய் ஜீவிப்போம். இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தினாலே கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கேடு வராமல் கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தினார். இனிமேலும் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகம புஸ்தகம் 2 Chronicles chapter 26 verse 15 and 16, அந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை தியானமாய் எடுத்துக்கொள்வோம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகளின் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அந்த வார்த்தை பாருங்கள். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனம் மேட்டிமையாகி தேவனுக்கு விரோதமாக பாவம் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபமாக காட்டபடியாய் சென்றான் என்று படிக்கிறோம். 2 காரியத்தை படிக்கிறோம். பலப்படும் முன்பு, பலப்பட்ட பின்பு.
பலப்படுவதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் அவனுக்கு தந்தான். இப்ப பலப்பட்ட பிறகு, தேசத்திலே ராஜாவாய் ஸ்திரப்பட்ட பிறகு, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு மனமேட்டிமை அவனுக்கு உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, 16 வயதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உசியா ராஜாவாய் ஆக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் 16 வயதில் அவனுக்கு ஒன்று தெரியாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவன் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் பலப்பட்ட பின்பு மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேடு உண்டாக்கி கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேடு உண்டாகும் மட்டும், அந்த வார்த்தை என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனமேட்டிமையாகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உசியா கர்த்தர் இவ்வளோ பெரிய ராஜ்யபாரத்தை தன்னை சின்ன வயதில் கொடுத்தாரே, அந்த எண்ணங்கள் எல்லாம் போய் இப்பொழுது நான் ராஜாவாயிட்டேன், தேசம் என்னுடைய கையில் இருக்கிறது, அதிகாரம் எனக்குள்ள இருக்கிறது என்கிற ஒரு மனமேட்டிமை அவனுக்குள்ளே வந்தது. வேதத்தில் அநேகர் ஆரம்பம் அருமையா இருக்கிறது, அவர்கள் பலப்பட்ட பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்களை நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஊழியங்களிலும் விசுவாசிகளும் கூட அப்படிதான். ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கும் போது தங்கள் ரொம்ப தாழ்மையும் ஜீவியத்தை காண்பிப்பார்கள். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தின போது பேச்சில, நடையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்வையில அவர்கள் மனமேட்டிமை உள்ளவர்களாய் மாறி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையில மனமேட்டிமை நமக்கு கேடு உண்டாக்கும். நான் ரொம்ப பயத்தோடு கூட இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். உசியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜாவாகிய உசியா தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து, மனமேட்டிமை உண்டான போது கர்த்தருக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்கிறவனாய் மாறிட்டான். நல்ல ராஜா தான், வெள்ளாண்மை பிரியன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோபுரங்களை கட்டினவன், அலங்கத்தை கட்டினவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடினவன், இன்னும் எத்தனையோ காரியங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு மனமேட்டிமை தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமேட்டிமை நம்முடைய ஜீவியத்திலே நம்மை கேடு உள்ளவர்களாய் நம்மை மாற்றி போடுகிறதாம். இந்த மனமேட்டிமை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஜெரமியா chapter 13 verse 15, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். நீ மேட்டிமையான மனுஷரா இருக்கக்கூடாது. எரேமியா கெஞ்சி கேட்கிறான். நமக்குள்ளே இந்த காலை வேளையில மேட்டிமையான சுபாவங்கள், மேட்டிமையான அனுபவங்கள் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால், இந்த மேட்டிமையினுடைய அபாயத்தை 1-2 வார்த்தைகளை, வசனங்களை நான் காண்பிக்க ஆசிக்கிறேன். மேட்டிமை நமக்கு கேடு உண்டாக்கும். உசியாவுடைய வாழ்க்கையில் படித்தோம். இந்த மேட்டிமையாயிராதீங்கள் என்று எரேமியா கெஞ்சி கேட்கிறான். 138ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 16வது வசனத்தில், Psalms 138 verse 6, அங்கே படிக்கும்போது மேட்டிமையானவர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நம் பூமியில் இருக்கிறோம். கர்த்தர் தூரத்திலிருந்து, தூர தேசத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் மேட்டிமையா இருக்கிறவனை அறிகிறாரா? இவன் மேட்டிமைக்காரன், இவன் மெத்த பெருமைக்காரன், தாழ்மை இல்லாதவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறாரா? அதனாலதான் மேட்டிமையாயிராதேங்கள் என்று கெஞ்சி கேட்கிறான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, 16ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 18வது வசனமும் வாசிக்கிற வேளையிலே, அங்கே
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:5 மேட்டிமையுள்ளவள் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். 18வது வசனத்தில் verse 18, Proverbs chapter 16 verse 5 and 18, அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமேட்டிமை அபோமினேஷன், அது அருவருப்பு, கர்த்தருக்கு அருவருப்பு. மனமேட்டிமை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை, விடுகையை கொண்டு வரும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆம் பிரியமானவர்களே, மேட்டிமையான சிந்தையாயிராதேங்கள். மேட்டிமை நமக்கு கேடை கொண்டு வரும். மனமேட்டிமையாகி கேடு உண்டாக்கி கொண்டான். மேட்டிமை அருவருப்பானது. மேட்டிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விடுகைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். இன்னும் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 13ஆம் வசனமும் 32ஆம் வசனமும் படிக்கும்போது Proverbs chapter 30 verse 13, வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை தெரிப்புமானவைகள். 32ஆம் வசனம் verse 32, நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து, நீ மேட்டிமையானதினால் பைத்தியம் உண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமை உள்ளவனுக்கு பைத்தியம் வரும். பைத்தியக்காரனா மாறிடுவான். பெருமைனால பைத்தியம். பெருமையானவர்களே, எவ்வளவு பயங்கரம் பாருங்கள். மேட்டிமையான சுபாவம் விடுகையை கொண்டு வரும். மேட்டிமையான சுபாவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் தூரத்தில் நம்மை அறிவார். மேட்டிமை நமக்கு அருவருப்பை கொண்டு வரும். மேட்டிமையான மனுஷன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விடுகைக்கு நேராய் போகிறான். மேட்டிமையான மனுஷன் பைத்தியமாய் நடக்கிறானா. இதெல்லாம் படித்த பின்பும் நமக்குள்ள மனமேட்டிமை வேண்டாம். நம்ம ஜீவியத்தில் மேட்டிமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மேட்டிமை கொண்ட நேபுகாத் நேச்சார், மேட்டிமை கொண்ட மனமேட்டிமை கொண்ட உசியா, இவருடைய ஜீவியமெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விழுந்து போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஜீவியம் எல்லாம் நஷ்டப்பட்டு போனது. அருமையானவர்களே, நமக்கு மேட்டிமை வேண்டாம். தாழ்மையின் சிந்தையை பெற்றுக்கொள்வோம். சிலருடைய ஜீவியத்துல மேட்டிமை எங்க இருக்குன்னா பேச்சில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் எங்கெல்லாம் மேட்டிமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் படிப்போமானால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 1 சாமுவேல் chapter 2 verse 3 அன்னாள் பாடும்போது சொல்லுகிறார், மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அப்படியானால் பெனினால் மேட்டிமையாய் பேசினதாக மறைமுகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். நம்முடைய பேச்சில் மேட்டிமை. நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்தர் என்ன தெரியுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாழ்த்துவோம். ஆரம்ப நிலவரத்தை யோசிப்போம். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் மறக்க வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம அழைத்த போது ஊழித்து வரும்போது நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம். மெட்டிமையான பேச்சு, வீணான வெட்டியான பேச்சுகள் நமக்கு வேண்டாம். சிலருடைய ஜீவியத்துல மேட்டிமையான பேச்சு, சிலருடைய ஜீவியத்துல கண்களிலே மேட்டிமை. கண்களிலே மேட்டிமை. ஏசாயா 5:15 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐசாயா chapter 5 verse 5, இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5:15, ஐசாயா chapter 5 verse 15. அங்கே படிக்கும்போது சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவர்களில் கண்கள் தாழ்ந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமையானவருடைய கண்கள் தாழ்ந்து போகுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களிலே மேட்டிமை. 18ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்திலே நான் படிக்கும்போது Psalms 18 verse 27, அங்கேயும் ஒரு மேட்டிமையான அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்து. கண்ணிலே மேட்டிமை. சிலரை நான் பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். கர்த்தர் நம்மை கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டா, மேன்மைப்படுத்திட்டா, ஆசீர்வதிச்சுட்டா
மற்றவங்களை நான் பார்க்கிற பார்வை மேட்டுமையோடு கூட என்னை அநேகர் பார்த்ததுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களில் போகும்போது மேலும் கீழுமாய் பார்க்கிறவள் உண்டு. ஒரு போலீஸ்காரரை போல, டிடெக்டிவ் ஆபீசரை போல மேலும் கீழுமாய் பார்க்கிறவங்களாம் உண்டு, பார்த்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வை மேட்டுமையான பார்வை, நம்முடைய கண்கள் மேட்டுமையான கண்களாய் மாறிவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 11வது வசனத்திலே, ஐசையா சாப்டர் 2 verse 11, அங்கே படிக்கும்போது நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். மேட்டுமையான கண்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேட்டுமையான பேச்சு நமக்கு கேடு உண்டாக்கும். அவன் மேட்டுமையானான், மனமேட்டுமையாகி கேடு உண்டாக்கி, தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் மனமேட்டுமையானான். ஓ, தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொண்டே உசியாவை குறித்து படிக்கிறோம். உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மனமேட்டுமையினால் நம்மை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். இன்னும் சிலர் மனமேட்டுமையுள்ளவர்களா இருக்கிறார். 2 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 32, இங்கே படிக்கும்போது எசேக்கியா ராஜாவை குறித்து படிக்கிறோம். இந்த எசேக்கியா, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் தனக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான் என்று படிக்கிறோம். மனமேட்டுமையானான் என்று படிக்கிறோம். verse 25 and 26, 32, 25, 26 வசனங்களிலே அவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கோபம் உண்டது. எசேக்கியா மனமேட்டுமையானது நிமித்தம் அவன் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தாதபடினாலும் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேட்டுமை. தேவன் தனக்கு செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் அவர்கள் நன்றி இல்ல, பெருமை கொண்டார்கள். இன்னும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம், இவனை கர்த்தர் கைவிட்டார் என்று 31ஆம் வசனத்திலே 2 Chronicles chapter 32 verse 31, மேலும் பாபிலோன் பிரபுக்களில் ஸ்தானாதிபதிகளின் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி தேவன் அவனை சோதித்ததற்காக தேவன் அவனை கைவிட்டார். நல்ல எசேக்கியா தான், நல்ல ஊழியம் செய்தவன் தான், ஆலயத்தை திறந்தவன் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் அவனை கைவிட வேணும்? மேட்டுமை. ஏன் ஆண்டவர் அவன் மேல் கோபம் கொள்ள வேணும்? மனமேட்டுமை. நமக்கு தேவன் தூக்கி எடுத்ததை, நம்மை கர்த்தர் எழுப்பி நம்மை எங்கிருந்து வேறு பிரித்ததை, நம்முடைய பழைய நிலவரத்தை ஒருபோது மறவாமல் கர்த்தர் ஸ்தோத்திரம், தாழ்மையோடு கூட தேவன் நமக்கு செய்த உபகாரத்துக்கு தக்கதாய், தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு தக்கதாய், நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறதுக்கு தக்கதாய் நாம் தாழ்மையாய் நடப்போம், தாழ்மையாய் நடப்போம். எசேக்கியா மனமேட்டுமையானான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலருடைய பேச்சில மேட்டுமை, சிலருடைய கண்களிலே மேட்டுமை, சிலருடைய மனதிலே மேட்டுமை. இன்னும் யோபு சொல்லும் போது, யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 38 verse 5, அங்கே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், புயம் மேட்டுமை, புயம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம், புயத்திலே அதற்கு அளவு குறித்தவர் யார்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 38ஆம் அதிகாரம் 5வது வசனம், அதற்கு அளவு குறித்தது யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் நல்லது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மேட்டுமை, புயத்தினால் மேட்டுமை என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, நம்முடைய மாம்ச மேட்டுமை நமக்கு உண்டாக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கணும். ஜோப் சாப்டர் 38 verse 15, துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டுமையான புயம் முறிக்கப்படும். நான் யார் தெரியுமா? மாம்ச பலன். புயம் என்பது மாம்சத்தை காட்டுகிறது. மாம்ச புயத்திலே மேட்டுமையான ஒரு அனுபவம். நான் யார் தெரியுமா? என் பின்னணி என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மாம்சம் எனக்கு இருக்கிற ஜனங்கள் தெரியுமா? நாங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். மேட்டுமையான அனுபவங்கள் நமக்குள்ள வேண்டாம். மேட்டுமையான அனுபவங்கள் வேண்டாம். சிலர் பார்வையிலே மேட்டுமையான பார்வை, துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம்,
மேட்டிமையான பார்வை பாவம். நீதிமொழிகள் 21:4 அவிதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கண்களிலே மேட்டிமை வேண்டாம், பார்வையிலே மேட்டிமை வேண்டாம், புய மேட்டிமை வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேச்சிலே மேட்டிமை வேண்டாம், மனதிலே மேட்டிமை வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மையுள்ளவர்களாய் நடப்போம், தாழ்மையுள்ளவர்களாய் நடப்போம். தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. பார்வையிலே தாழ்மை, பேச்சிலே தாழ்மை, மனதிலே தாழ்மை, மாம்ச பலத்தை தாழ்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்கிற தாழ்மையின் அனுபவம் நமக்குள்ள உருவாகட்டும். உசியாவை போல, எசேக்கியாவை போல மனமேட்டிமையாகி கர்த்தரால் கைவிடப்பட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி கர்த்தர் ஸ்தோத்திரம் கேடு உண்டாக்கி கொண்டார். இரண்டாவது, உசியா மீறுதல் செய்தார். ஆசாரியர்களுடைய ஊழியத்தை ராஜா என்கிற அந்த மேட்டிமை நிமித்தம் அவன் உள்ளே பிரவேசித்தான். அவனை கர்த்தர் அடித்தார், குஷ்டரோகியானான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அப்படிப்பட்ட நிலவரம் வேண்டாம். இரண்டாவது, ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்கின இன்னொரு கூட்டத்தார். உசியா மனமேட்டிமையாகி தனக்கே கேடு உண்டாக்கி கொண்டார். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நம்பர்ஸ் சாப்டர் 16 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் verse 38 அங்கே படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்கின ஒரு கூட்டத்தை குறித்து அங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமை உண்டாகட்டும். தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தின் மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடுக்கி கடவர்கள். தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடு உண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தகடாய் அடிக்கணும். இது யார்? கோராகின் புத்திரர். இந்த கோராகின் புத்திரர் யார்? என்னாகமும் 16ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையர் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று மோசேக்கு விரோதமாய் பேசின, ஆரோனுக்கு விரோதமாய் பேசினவர்கள். இந்த கோராகின் யார்? கர்த்தர் ஸ்தோத்திரம் லேவி கோத்திரத்தார், கோகாத்தின் புத்திரர், மோசேக்கு ரொம்ப சொந்தக்காரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவனுடைய வாஞ்சை என்ன? ஆரோனுடைய ஊழியத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு பொறாமை கொண்டார்கள். அதனால எதிர்த்து நின்றார்கள். ஆனாலே தங்கள் ஆத்துமாவுக்கு அவர்கள் கேடு உண்டாக்கி கொண்டார்கள். இதைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யூதாவின் புஸ்தகம் 11ஆம் வசனத்திலே எதிர்த்து பேசின கோரா என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நடத்துப்புக்காரரை எதிர்ப்பது தேவனை எதிர்ப்பதற்கு சமம். யார் யாருக்கு என்னென்ன ஊழியங்களை கிருபைகளை தந்திருக்கிறாரோ நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களை வைத்த ஸ்தானத்தில் இருந்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இவர்கள் மிஞ்சி பேசுகிறீர்கள், உங்களை மேலாய் உயர்த்துகிறீர்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆரோனின் ஊழியத்தை அவள் விரும்பினார்கள். பரிசுத்தமான ஆரோனுடைய ஊழியத்தை அவள் ஆசைப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பதவி ஆசை, கர்த்தர் ஸ்தோத்திரம் பெரியவர்களாகணுங்கிற ஆசை, அதுதான் கோராவின் சுபாவம். நம்ம ஜீவியத்திலே இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விலகுவோம், இப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு விலகுவோம். நமக்கு கேடு உண்டாக்கி கொள்ள வேண்டாம். தங்களுக்கே கேடு உண்டாக்கி கொண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு உண்டாக்கி கொண்டார்கள். இன்னொரு கூட்டத்தார் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5:13 8:9 படிக்கும்போது பிரசங்கியின் புஸ்தகத்திலே அவர்கள் தங்களுக்கே கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறதாம். ஐஸ்வர்யத்தினாலே தனக்கு ஒரு கேடு. 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பிரசங்கி சொல்கிற இன்னொரு வார்த்தை, இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக
வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. தனக்கே கேடு உண்டாக்க ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ சம்பவங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு ஊர்ல தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், நிறைய ஆஸ்தி சேர்த்து வைத்தார். கடைசியில் தகப்பன் மரித்த போது அண்ணனுடைய பங்குலே விளைவுலே தகப்பனை அடக்கம் பண்ணக்கூடாது, தம்பியுடைய பங்குல அடக்கம் பண்ணக்கூடாது. இவ்வளோ சேர்த்து வைத்து அந்த மனுஷனை அடக்கம் பண்ண ஒரு இடம் இல்லை. கடைசியில் தம்பியினுடைய விளைவுல அடக்கம் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதை இடித்து போட்டு, அந்த கல்லறை இடித்து போட்டு விட்டு போட்டான். இதெல்லாம் நாங்கள் உலகத்துல பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் உள்ளவன் தனக்கே கேடு உண்டாக்க சேர்த்து வைக்கிறானா? நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தை மகாத்மாக்களுக்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் கொடுப்போம். ஊழியங்களை தாங்குவோம். கேடு உண்டாக சேர்த்து வைக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கே கேடு, தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு கேடு உண்டாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலப்பட்ட போது கேடு உண்டாக, தனக்கு கேடு உண்டாக மேட்டிமையானா. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் தாழ்மை. இவ்வளவாய் கர்த்தர் உயர்த்தினார். தாழ்மையுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். இரக்கம் கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவன் எங்களோடு கூட இரும். நாங்கள் பலப்பட்ட போது கேடுண்டாக மனமேற்றுமையாகி எசேக்கியா தான் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேற்றுமுள்ளவனாகி தேவ கோபத்திற்கும் தேவனால் கைவிடப்படுவதற்கும் அவன் மாற்றப்பட்டான். எங்க ஜீவியத்திலே ஒரு எச்சரிப்பு. கோரா எதிர்த்து பேசி ஆசாரி ஊழியத்தை விரும்பி ஆண்டவரே ஆத்துமாக்கு கேடு உண்டாக்கின்றார் கோராகின் கூட்டத்தார். இவளெல்லாம் நாங்கள் படிக்கிற நாங்கள் ஒரு கேடு வராது என்று வாக்கு பண்ணியிருக்கிற நீர் இப்படிப்பட்ட பொல்லாத கேட்டுக்கு எங்களை விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். கேடு நீங்க, கேடு வராமல் எங்களை இரத்தத்தால மூடி மறையும். கிருபை எங்களை ஆளுகை சேர்த்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.